வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது ஜாமீன் பொறுப்பு. ஜாமீன் பொறுப்பில் கையெழுத்து போடலாமா போடக்கூடாதா? அதாவது தனிநபர் லோன், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், இப்படி அடிப்படையான லோன்கள் நிறைய இருக்கிறது. குழு லோன் இருக்கிறது. அதாவது ஒரு வாஷிங் மிஷின் எடுத்தாலோ ஃப்ரிட்ஜ் எடுத்தாலோ எந்த விதமான லோன்கள் அனைத்து பேங்குகளிலும் ஃபைனான்ஸ்களிலும் ப்ரைவேட் பேங்குகளிலும் எடுத்தாலும் அவருக்கு சிவில் பார்க்கப்படுகிறது. குறைஞ்சது 700 எபோ அல்லது 800 வரைக்கும் இருக்கிறது இல்லையா? இதற்கு இடையில் சிவில் நல்லாக இருந்தாலும் ஜாமீன் என்ற இது கேட்கிறார்கள். அந்த ஜாமீன் அடிப்படையில் அந்த ஜாமீன் போடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா, கெட்டுவாரா கெட்ட மாட்டாரா. ஆனால் பேங்குக்கோ சிவில் மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆக இந்த ஜாமீன் போடக்கூடியவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா சிந்தித்து ஆராய்ந்து போடுவது நல்லது. ஏன் இந்த வாக்குவாதம் என்றால், சில பேர் சில சூழ்நிலைகளாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் பேங்க் லோன் எடுப்பதற்கு முன்பு நல்லதான் பேசுவார்கள். ஆனால் வீட்டின் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் பொருளாதாரத்தில் குறைந்த காரணத்தினாலும் வியாபார நிலை கூடினாலும் பிரச்சனை இல்லை, குறைந்த பிரச்சனை, இதில் கட்ட முடியாமல் போய்விடும். ஆகவே இந்த ஜாமீன் தாவை முடிப்பது பேங்கின் கடமையாகிறது. ஆகவே பேங்கில் உள்ளவங்க முதல்ல பார்க்கக்கூடியது ஜாமீன் போட்டவர்களே. ஆகவே ப்ரோ நோட்டு இப்போ யாராக இருந்தாலும் சரி ப்ரோ நோட்டில் கையெழுத்து போடுறது பார்த்து தான் கையெழுத்து போடணும். அதுவும் எம்டி பேப்பரில் சுத்தமாக கையெழுத்து போடக்கூடாது. அது அர்த்தம் சொன்னாலும் எழுதி கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்கு என்று முதல்ல இதை ஆராய வேண்டும். இது சட்டப்படி ஒரு செயலாகும். ஆக இதை எல்லோரும் கேட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான பதிவு. ஆகவே சட்டப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கையெழுத்து ஒரு ஜாமீன் பொறுப்பு சம்மந்தப்பட்டதில் போடும்போது கவனமாக இருக்க வேண்டும். அது யாருக்குனாலும் நம்ம போடலாம், போட்டு தான் ஆக வேண்டும். சூழ்நிலை கட்டாயங்கள் வரும்போது போட தான் செய்ய வேண்டும். அந்த போடுதல் வரும்போது கட்டாய சூழ்நிலையில் நாம் யாருக்கு போடுகிறோம் அப்படின்னு தெளிவாக ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டும். எப்படி ஒரு பேங்க் ஒரு லோன் கொடுக்கறதுக்கு அந்த சிவில் பார்க்குகிறதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு தனிப்பட்ட சிவில் மனசுக்குள் வைத்து பார்த்து தான் கையெழுத்து போட வேண்டும். பைசா கொடுத்தாங்க கையெழுத்து போட்டேன், அந்த வார்த்தைக்கு இடமில்லை. லாஸ்ட்டு உனக்கு பைசா தரமாட்டாங்க, நீ தான் கேட்டணும். அதை புரிஞ்சுக்கணும் வேண்டும் முதல்ல. ஆக ஜாமீன் பொறுப்பு சம்பந்தப்பட்டதில் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லதா கெட்டதா என்கிற வாதம் தான் இந்த வாதம். ஆகவே தெளிவாக இருக்க வேண்டும் மக்களே. இந்த 2025 இன்னும் தெளிவாக ஆக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சட்டம்னா என்ன அதை தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே சட்ட விழிப்புணர்வாக வைக்கிறேன். எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும். எல்லோரும் படித்தவர்கள் அல்ல, எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆகவே நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசனை போட்ட சார்பாக எனக்கு பதிவு வைக்கிறேன். நன்றி.